அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog மாதிரி இருக்க போது. இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ நான் அங்கே தான் போக போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ண ஐ திங்க் 1 இயர்க்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒரு ஐக்கியா மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், பட் ஸ்டில் இன்னைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நான் ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணியிருக்கேன், பட் டேரெக்டாக ஷாப்பில் போய் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். செம மழை. பட் ஆனால் வந்து ஐ திங்க் மழையில் வந்து டிரைவ் போகிறது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கும் ஆரியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி நம்ம சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஐ பிலீவ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்கே நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னா நான் வந்து லஞ்ச் வந்து எப்பயுமே செஞ்சுட்டு தான் போவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் புளிக்குழம்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆரியாவுக்கு பிடிச்ச இது பொட்டேட்டோ. ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். ஸோ வந்தோடனே கண்டிப்பாக பசியாக வரும். பட் ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னும் வந்து தான் க்ளீன் பண்ணணும். ஸோ பசியாக வருவோம். வந்தோடனே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபுட் ரெடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு சுட பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியோட ஸ்நாக்ஸ் இல்லாமல் நான் வெளில போக மாட்டேன். யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கட் ஷூஸ் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். சாண்டில்ஸில் எவ்வளோ வகையாக வந்தாலுமே எனக்கு கட் ஷூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க கட் ஷூஸ் தான். லைக் ஹீல் வந்து அந்த அளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் டெலிவரி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ஹீல் போடுறதே. சூப்பராக இருந்தது வெதர். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரைவை. நான் வந்து அந்த ஷாப்புக்கு போய் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ, பட் வெதர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய பேக் வச்சுருக்காங்களே, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்ற க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். பட் பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா அப்படின்றது வந்து கிளியராக எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆஃப்டர் கொரோனா எல்லார் பேக்லேயும் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதே சானிடைசர். அதுக்கப்புறம் நான் ஏர்பாட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க்கு. அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கள் 3 பேருக்குமே. லைக் அந்த துணி மாதிரி வருது, பட் அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நாப்கின். நான் வந்து எனக்கு டைம் இருக்கோ இல்லையோ நான் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு இது வந்து வெட் டிஷ்யூஸு. இது வந்து ஆன்டிபாக்டீரியல். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இதே தான் இருக்கும் என்னோடய பேக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இது வந்து நான் எப்போ போனாலும் மறக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தூரம் நான் ட்ராவல் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த தலையில் தூக்கி அந்த ஒரு கொண்டையை போட்டால் தான் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து நல்லா லைக் ஹேர்லாம் நல்லா வந்து ஹேர் டூ பண்ணிட்டு போவோம். பட் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே தூக்கி அந்த கொண்டையை போட்டால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்தாச்சு ஐக்கியா. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. ஐக்கியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்தது. எப்படின்னா இப்போது லைக் ஒரு லிவிங் ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குன்னா அதோட கம்ப்ளீட் செட்டப் வந்து அவங்க அப்படியே வந்து இதில் வச்சுருக்காங்க. ஒரு செக்ஷனாக அப்படியே நீங்கள் அதுவே கைட் பண்ணும் உங்களை. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் இருந்தது. அதில் வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம்.
அதுக்கு பக்கத்துலேயே அவங்க வச்சுருப்பாங்க. அந்த பார்க்குற ஐட்டம்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு ரேக்கில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம் அந்த ஐட்டம்ஸு. பட் ஹியூஜ், பயங்கர ஹியூஜு. எல்லாமே பார்த்தாலுமே உங்களுக்கு பிக் பண்ணும் போல தான் இருக்கும். பட் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இங்கே ரொம்ப சாமான் சேர்க்காத அப்படின்ட்டு. பட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சில ஐட்டம்ஸ்லாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலி கிச்சன் ஆர்கனைசர்ஸ், கிச்சனோட அந்த ஐட்டம்ஸ்லாம், டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்கிட்ட இல்லவே இல்லை. லைக் நான் வந்து நிறைய மக் யூஸ் பண்ணுவேன், காஃபி மக் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வைக்கிறதுக்கான ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இருக்கிற 3 பேருக்கு இவ்வளோ பெருசு எதுக்கு, நீ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோ, ஏன்னா தேவையில்லாமல் சாமான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. பட் ஆனால் அது கரெக்டான விஷயந்தான். நம்மளுக்கு தேவை இருக்கிறது மட்டும்தான் வாங்கணும். அனாவசியமாக வந்து லைக் அது அழகாக இருக்கோ இல்லை நம்மளுக்கு வந்து மற்றவங்க வாங்குறாங்கன்னு வாங்கக்கூடாது. ஸோ எனக்கு விருப்பப்பட்டது எனக்கு தேவையாக இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நான் வாங்கினேன். பட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதுதான் போட போகிறேன், எது வந்து என்னோடய டாப் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் செட்டப், இது அவ்வளோ நான் அங்கே வந்து பார்க்கல. டக்குன்னு மூவ் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கு. இது வந்து கேண்டில் ஹோல்டர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கேண்டில் வச்சுருக்காங்க. நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. கேண்டில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆர்யாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு இத்தனை பொருள் பார்த்தோன்னே எப்படா உடைக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணான். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இது பண்ணேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ஐக்கியாவில். எஸ்பெஷலி வந்து ஆர்கனைசர்ஸ் அப்புறம் கிச்சன் டூல்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பிக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் 2-3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் அது வந்து ஹெல்ப் பண்ணும். நான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வீட்லேயும் வச்சுருப்போம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் கலெக்ஷன்ஸ் மாதிரியே இல்லை. எனக்கு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், ஏன் எல்லாருமே இது வந்து பாருங்களேன் குட்டியாக பக்கெட் மாதிரி. ஆனால் இது பக்கெட் கிடையாது போல். நான் ஃபஸ்ட்டு பக்கெட் என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து செடி வந்து வைக்கிற ஹோல்டர் போல். இது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆர்யா வந்து கேட்டுட்டு இருந்தான், குட்டி அழகாக இருக்குமா, நம்ம விளையாடுறதுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது வந்து பிளான்ஸ் வைக்கிறது. இதெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ப்ளஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நீங்கள் லைக் பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுலேருந்து வந்து அந்த தண்ணி வந்து இதுவாகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சிடலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க எடுத்துக்கோ, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது, இது என்னடா பாம்பு பிடிச்சி வைக்கிற ஒரு இது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆர்யா வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கூட்டம் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் மூவிங்கில் இருந்தது. ப்ளஸ் சானிடைஸ் நான் அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெருசாக அது வந்து இது பண்ணலை. ப்ளஸ் எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தெரியல. அந்த கூட்டம் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி தெரியல, ஏன்னா மூவிங்கில் இருந்ததுனால. இது வந்து வார்ட்ரோப் செக்ஷன். இது வந்து சூப்பராக இருந்தது இந்த செக்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் ஏரியா இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு இருந்தான் ஆர்யா. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளேஸு, இது வந்து ஃபுல்லாக பிளான்ட்ஸு. இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் அவுட்டோர் பிளான்ட்ஸ் ரெண்டுமே இருந்தது. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸுமே இருந்தது. அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து இப்போ வந்து வின்டர் ஆரம்பிக்கிறதுனால நம்மளால் பிளான்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், ஒரு மூட் செட் பண்ணணும் மார்னிங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கலாம். ஆர்யா வந்து ஒன்று அவங்களோட மேம்க்கு வாங்கியிருந்தான், டியூஷன் மேம்க்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருந்தது. இந்த ஃபுல் பிளேஸுமே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து விலாக்ஸ் போடுங்க, லண்டன் நீங்கள் வெளில போகும்போது வந்து லைக் விலாக்ஸ் போடுங்கக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். நான் வெளில போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு அப்படியே உட்காருறது. மேபி அது பழகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ இந்த வாட்டி வந்து லைக் நான் மாஸ்க்லாம் போட்டதுனால நம்மளை யார் கவனிக்க போகிறா அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில்
அத்தனை கிளாஸ் இது இருக்குது. பட் ஆனாலும் இது வாங்கணும் போலே இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லேடிஸ்ட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எதை பார்த்தாலும் வாங்கணும் போல இருக்கும் நம்மளுக்கு. எஸ்பெஷலி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ். ஏன்னா நம்ம அங்கே தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் ஓகே, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் எல்லாமே வாங்கினேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே அப்படி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நான் உங்களுக்கு வந்து என்னோடய டாப் 5 பிக்ஸில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேக்கிங் செக்ஷனாக இருந்தது. அந்த பக்கம் அப்படியே போயிட்டு நான் அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. சுத்தமாக வராது எனக்கு. நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக மொக்க வாங்கிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பக்கமே போகிறது கிடையாது. இது பாருங்கள், ஸ்ட்ரெயினர் சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்ட்ரெயினரு. பட் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 3 ஸ்ட்ரெயினர் இருக்குது. அதில் நீ எத்தனை யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நான் இது வாங்கலை. பட் ஆனால் நல்லா இருந்தது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரே ஒரு ஐக்கியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஆரம்பிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்தது, நான் கேள்விப்பட்டேன். பட் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐக்கியா மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கடைக்குமே போக மாட்டீங்க கண்டிப்பாக. ஏன்னா அது ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் அப்படின்னு நான் சொல்வேன். எல்லாமே இருக்கும். உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். பட் அஃபோர்டபுளாக இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. நான் போன வரைக்கும் நான் வந்து குவாலிட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அஃபோர்டபுள். இதுவும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர்ஸ்லாம் எடுத்தேன். பட் நிறைய இருக்குது கிளாஸ் ஐட்டம்ஸ். சொல்லிட்டு திருப்பியும் போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை ஷூட் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த இது பார்த்திங்கன்னா, இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் வாங்கணும்னு நோட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னே தெரியல. ஆக்சுவலி இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் நீங்கள். அதை ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா யூஸ் ஆகும் வேறு. பட் ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு சாக்காக வச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணும் திருப்பியும் ஐக்கியாவுக்கு. ஏன்னா ஒரு வாட்டி போனீங்கன்னா உங்களால் எல்லாமே கவர் பண்ண முடியாது. ப்ளஸ் உங்களால் வந்து அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுவீங்க. ஆரியா ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். லைக் நிறைய செக்ஷன் இருந்துகிட்டே அப்படியே போயிட்டே இருக்குது செக்ஷன். நீங்கள் அதுவே கைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஆரியா வந்து பயங்கரமாக வந்து டயர்ட் ஆகிட்டு, அம்மா என்னால் முடியல சுத்தமாக, நீங்கள் முடிப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் குயிக்காக வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஆசமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த பவுலு கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ணது. ஸோ இதை கண்டிப்பாக நான் எடுத்துட்டேன் ஒன்று. சரி, நான் வந்து சாலட் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்றதுக்காக இந்த பவுல் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி யூஸ்வலாக வந்து லைக் பாத்ரூம் ஆக்சசரிஸ் அதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக் செக்ஷன் இருந்தது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அந்த காஃபி மக். உங்கள் எத்தனை பேருக்கு வந்து காஃபி மக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு எத்தனை வாங்கினாலும் எனக்கு அழுக்கவே அழுக்காது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு காஃபி மக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த கிளாஸில் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த பேம்பூவில், அதுக்கப்புறம் வந்து வுட்டு, அந்த மாதிரிலாம் பண்ண எல்லாமே பிடிக்கும். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. பட் இதெல்லாம் நான் எடுக்கலை. நான் ஆல்ரெடி வீட்டில் இடம் கிடையாது வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த லைட்டிங் செக்ஷனுக்கு போயிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. எது பார்த்தாலும் வாங்கணும் போல் இருந்தது. சப்போஸ் இப்போ புதுசாக வீடு கட்டுறோம், இல்லை வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஐக்கியாவுக்கு போனோன்னா செட்டாக எல்லாமே வாங்கிடலாம் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் போகணும் அப்படின்றதுக்கு. அதனால் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுனாலும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இன்னையோட vlog. ஸோ நான் பில்லிங் செக்ஷனில் தான் இருக்கேன். வாங்கின பொருள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். Until next video, take care. Bye.